வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் ஒரு பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது, ஒரு லேட் சைல்ட்ஹுட்டில் இருக்கிற ஒரு பாயா கேர்ளோ யூஸே அரவுண்ட் 11-12 அந்த ஏஜில் இருக்கிற ஒரு குழந்தைய எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி அந்த குழந்தைய மேலே கொண்டு வருது, அந்த குழந்தையோட மோட்டிவேஷன் லெவலை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, அந்த குழந்தையோட எபிலிட்டியை எப்படி சிறப்பாக்கி காட்டுறது அப்படின்ற தலைப்பில் வரப்போகிற பகுதிகளில் தொடர்ந்து சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். டு பிகின் வித், பேரண்ட்ஸ் இருப்பாங்க அந்த குழந்தைக்கு, அப்புறம் தாய் தகப்பனோட கூட பாட்டி தாத்தாவும் இருப்பாங்க அப்படின்னு வைங்க. வில் அஸ்யூம் அரௌண்ட் 4 elders ஆர் அவைலபிள் ஃபார் எ சிங்கிள் சைல்டு அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த கான்செப்டில் எல்லோரும் என்ன பண்ணணும், குழந்தைய எல்லோரும் ப்ரைஸ் பண்ணலாம். எப்போவுமே யாருமே வீட்டில் ஒரு சிறு குழந்தை இருந்தது, ஒரு 10 வயசில் ஒரு குழந்தை பையனோ பொண்ணோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைய கொண்டாடுறது ரொம்ப அத்தியாவசியமானது, சிறப்பானது, அது ஏற்புடையது. எல்லார் வீட்லேயும் சொல்லாமே செய்வோம். இதுக்கே இது டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்களாம் உண்டு தான். ஆனால் அந்த ப்ரைஸ் பண்ணுறது இட் இஸ் நாட் பை மணி, இட் ஷுட் பி ஒன்லி பை சிம்பிள் வேர்ட்ஸ். சிம்பிள் ப்ரைஸ் இஸ் சஃபிஷியன்ட். ஏன்னு சொன்னால் அந்த பணம் கொடுத்து ஒரு தடவையும் அந்த குழந்தைய நம்ம கொண்டாடுறோம்னு ஆரம்பித்தா அப்புறம் அவன் செய்கிற எல்லா தவறுக்கு கூட இவையுமே எக்ஸ்பெக்ட் என்ன மணி ஃப்ரம் எல்டர்ஸ் அப்படி ஆகும். அதனால் டு அவாய்ட் இட் அதை நம்ம செய்யணும். அப்புறம் நம்ம குழந்தை யாரோட கூடவும் கம்பேர் பண்ணக்கூடாது. அவள் அப்பாவோட கூடவோ, அவள் சித்தப்பா பசங்க பெரிய பசங்க, இல்லை இந்த வீட்டிலே 2 சிப்ளிங்ஸ் இருக்குது, இவன் தான் சின்ன பையன், இவனுக்கு அண்ணா ஒருத்தன் இருக்கான், இல்லை இவன் தான் சின்ன குழந்தை பொண்ணு, இதுக்கு ஒரு அண்ணா இருக்குது அக்கா இருக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கிற எந்த ரிலேட்டிவ்ஸோட பசங்களோட கூடவும் இவனுக்கே சிப்ளிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையோட கூடவும் நம்ம குழந்தைகளை கம்பேர் பண்ணக்கூடாது. ஒய் இட் இஸ் அப்படின்னு கேட்டால் தெர் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் டிஃப்ரென்சஸோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு தாய் வயிற்று மக்களாக இருந்தாலும் ஒருத்தருக்கும் என்ன இருக்கும், வித்தியாசமான அணுகுமுறை, வித்தியாசமான யோசனை, வித்தியாசமான பழகிற முறை அதெல்லாம் இருக்கும். சில குழந்தைக்கு நேச்சுரலாகவே என்ன கிடைக்கும், அமைதியாக இருக்கும். சிலது எல்லாத்துக்குமே போட்டியும் என்ன பண்ணும், என்வி ஜெலஸ் அதெல்லாத்தையும் எக்ஸிபிட் பண்ண ஓப்பனாக. சில பசங்களுக்கு தெரியுமா இருக்கும், பட் தே டோன்ட் எக்ஸிபிட் இட் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு நடுவில் நம்ம இருக்கிறதுனால எதையும் கம்பேர் பண்ணுறதை டோட்டலாக அவாய்ட் பண்ணலாம். முதல் விஷயம், கம்பேரிசன் ஹவ் டு பி அவாய்டட். ஒரு சிம்பிள் ப்ரைஸ் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் சில நேரத்தில் குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இது என்ன எதிர்பார்க்குறது, இட் இஸ் மேண்டேட்டரி. எல்லா தாய் தகப்பனுக்கும் தன் குழந்தை நல்லபடியாக படிக்கணும்னு நினைக்கிறது ஏற்புடைய யோசனை தான், அதுதான் அத்தியாவசியம் கூட. படிக்காட்டா பரவாயில்லன்னு யாராவது நினைப்போமா, நினைக்க மாட்டோம். எல்லாருமே நம்ம குழந்தை நல்லா படிக்கணும், நாம் தான் சரியாக படிக்கலை, நம்மளை காட்டில் இன்னும் நல்லா படிக்க வைக்கணும் நம்ம குழந்தைய அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப நியாயமானது, சரியானது கூட. எல்லாருக்குமே என்ன பண்ணோம், தன் மகன் சான்றோர் என கேட்டதோய் அப்படின்னு நினைக்கிற அம்மா தான் நிறைய ஊரில் அதிகம். அதனால குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இட் இஸ் அட்வைசபிள், மோரோவர் இட் இஸ் அப்சர்வபிள் ஆல்சோ. நிறைய நேரத்தில் குழந்தையோட எபிலிட்டியும் அவனுடைய பர்ஃபார்மன்ஸுக்கும் ரொம்ப டிஸ்பேரிட்டி இருக்கும், இப்படி எட்டி இருக்கும். சில நேரத்தில் அவனோட எபிலிட்டியில் இன்னும் கூட நல்லா படிக்கலாம், கொஞ்சம் கவனமாக உட்காந்து புத்தகத்தை பார்த்து செய்திகளை கூர்ந்து கவனித்து பாடம் படிக்கிறதானா நல்லா கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாளாக இருக்கும். ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவனோட எபிலிட்டிக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. நல்லா தான் படிச்சுட்டு போகிறான், பட் வென் யூ வாண்ட் டு ரீப்ரொடியூஸ் அட் த டைம் ஆஃப் என்ன எக்ஸாமினேஷன் போதோ, ஒரு டெஸ்ட்டு போதோ, யூனிட் டெஸ்ட்டு, கிளாஸ் டெஸ்ட்டு, இல்லை போனால் மிட்டோமு அப்படின்னு எப்போ வந்தாலும் அவனால் என்ன பண்ண முடியல, எக்ஸ்பெக்டட் லெவலில் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல. இது என்ன பெரிய தப்பா? இஸ் இட் பனிஷபிள்? நோ, டெஃபினெட்லி நாட். இட் டசன்ட் ரிக்வயர் எனி பனிஷ்மெண்ட். இன்ஸ்டட் அவனை அந்த பனிஷ்மெண்ட் பண்ணாமல் பர்ஃபார்மன்ஸுக்கும் எபிலிட்டிக்கும் இருக்கிறதுக்கு அவனால் இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்க முடியும். நீ நிறைய தான் படிச்சிருக்க, ஆனால் கவனமாக உன்னோட விடைத்தாளில் அதை அத்தனையும் கொண்டு வரணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும், முதல் விஷயம். அப்புறம் அவன் அந்த விடைத்தாளில் எழுதுகிற எபிலிட்டிக்கு எந்த அளவுக்கு அவனை மோட்டிவேட் பண்ணி கோடு பண்ணி எழுதுறது தான் அத்தியாவசியம்னு சில பசங்க நல்லா வாயில் சொல்லும். கேட்ட கேள்விக்காக பதில் சொல்லுவாங்க, இப்படி இருக்கணும், இப்படி திஸ் இஸ் தி வே டு அப்ரோச் அப்படிலாம் கூட ஐடியா கூட சொல்லுவாங்களா இருக்கும். ஆனால் எழுத வரும்போது கம்ப்ளீட் ஃப்ளாப்பு, சரியாகவே எழுத மாட்டாங்க. வாயில் ஒன்று சொல்லுவாங்க, எழுதுகிற ஆன்சர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் கூட இட் இஸ் நாட் என்ன அவனோட எபிலிட்டிக்கும் பர்ஃபார்மன்ஸ்க்கும் ரொம்ப தூரம் இருக்குதுன்னு புரிஞ்சிடும். ஆனால் அவனை மோட்டிவேட் பண்ணி தான் என்ன படித்தமோ என்ன சாமர்த்தியம் இருக்கோ அதை பர்ஃபார்மன்ஸில் காட்டணும். அப்போ தான் அவனுக்கு க்ரெடென்ஷியல்ஸ் கிடைக்கும்னு நல்லபடியாக எடுத்து சொல்லி அப்படி செய்யறதுக்கு அந்த குழந்தைய தயார் பண்ணணும். எல்லாரோட எஃபர்ட்டும் போட்டு அந்த குழந்தையோட பர்ஃபார்மன்ஸை நம்ம
அதிகப்படுத்தி காட்டணும். அது இல்லாமல் அவனை கம்பேர் பண்ணுறது, அவனோட செய்கிறான் இவனோட செய்கிறான் இப்படிலாம் பேசுகிறான் பார், இவளுக்கெல்லாம் மொத்தம் ஐடியா இருக்குது பார் அப்படின்லாம் சொல்லி காட்டிகிட்டே இருந்தால் அந்த குழந்தை தன்கிட்ட இருக்கிற ஒரு எபிலிட்டியில் இருக்குது, பர்ஃபார்மிங் லெவலில் இருக்கிற அந்த டெஃபிஷியன்ஸே அது நாளுக்கு நாள் அதிகமாயிரும் இஃப் யூ ஸ்டார்டட் கம்பேரிங். அதனால் கம்பேர் பண்ணாமல் உன்னால் பண்ண முடியும், திஸ் இஸ் பாசிபிள், யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட், யூ ஹாவ் திஸ் மச் எபிலிட்டி டு டூ திஸ், ஈஸியாக பண்ணல, இதெல்லாம் நீ ஊதி தள்ளிடுவியாக்கும், ஈஸியாக சுமாராக இல்லை சூப்பர் பர்ஃபார்மன்ஸே வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய என்ன பண்ணும், கன்வின்ஸ் பண்ணி தன்னால் முடியும்னு அவனோட தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டியதான் வீட்டில் இருக்கிறவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் எந்த விதத்திலையும் குறைபாடு உடையது கிடையாது ஆசிரியருக்கும். வகுப்பாசிரியரும் வகுப்பில் எந்த பாடத்தில் அவனால் பர்ஃபார்மன்ஸை காட்ட முடியலையோ அந்த ஆசிரியரும் அந்த குழந்தைக்கு என்ன சொல்லலாம், உன்னால் முடியும்ப்பா, கொஞ்சம் யோசித்து கவனமாக எழுது, கொஞ்சம் மனசுக்கு என்ன பண்ணிக்கோ, ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோ, அப்போ தான் படிக்கிறது என்னவோ அதை அப்படியே எழுத முடியும் அப்படின்னு அந்த டீச்சரும் அந்த ஸ்டூடெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணலாம், அம்மாவும் தன் மகளை கன்வின்ஸ் பண்ணலாம், அப்பாவும் தன்னோட மகனை கன்வின்ஸ் பண்ணலான்னு எல்லாருமா சேர்ந்து அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனால் எழுத முடியும், இட் இஸ் பாசிபிள் அப்படின்றத எடுத்து சொல்லணும். ஒரு தடவையும் சொல்லணும். ஒரு டெஸ்ட்டுக்கு இதே பெரிய வேலையாக போச்சு அப்படின்னு நினைக்காம அதை சலித்துக்காமல் அந்த பர்ஃபார்மன்ஸ் அவன் பண்ண வேண்டியது நம்மளுக்கும் ரொம்ப தேவை தான், வி ஆர் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் இஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வி ஆர் ஆல் என்ன ஈகர்லி அவைட்டிங் யுவர் குட் ரிசல்ட்ஸ் அப்படின்றதையும் தெரியப்படுத்தி அதுக்கு நம்மளும் அவனுக்கு ஒரு துணையாக இருக்கணும் அப்படின்றத அந்த குழந்தைக்கு காட்டித்தரணும். அது ஒரு 7ஆம் கிளாஸில் 7ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது இதை காட்டி கொடுத்தோமான்னு யூசே 10+12 இயர்ஸ் இருக்கும் அப்போ அப்படின்னா அந்த அம்மாவும் நம்மக்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, அப்பாவுக்கு நம்ம நிறைய மார்க் வாங்கினா ரொம்ப பிடிக்கிறது அப்படின்றத தெரியப்படுத்திட்டா அதை அவன் ஸ்கூல் ஃபைனலு, ஸ்கூல் +2 படிக்கிறது, ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் அப்படியே முதல்ல எடுத்துகிட்டு போவான். திஸ் ஹேஸ் டு பி கண்டினியூலி, இந்த சப்போர்ட் ஷுட் பி கண்டினியூஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கணும். கண்டினியூவம் அப்படின்னு 2 யூ போட்டு படிக்கிற பாருங்க, அதுபோல் இருக்கிற மாதிரி இருக்கணும் நம்மளோட சப்போர்ட்டு. ஒரு யூனிட் டெஸ்ட்டுக்கு சொல்லிட்டு ஆனுவல் எக்ஸாம் போது கவனிக்காம விட்டா அவன் என்ன பண்ணுவான், அவனோட பர்ஃபார்மன்ஸில் மறுபடியும் ஒரு தொய்வு ஏற்பட்டுடும். ஸோ பிள்ளைங்களை கன்வின்ஸ் பண்ணுறது அத்தியாவசியம். அவனை மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்க வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒன்று. அப்புறம் யாரோடைய அவனோட பர்ஃபார்மன்ஸையோ அவனோட நடவட பாவனையோ அவனோட குணாதிசயங்களோ கம்பேர் பண்ணாமல் அவன் இப்படி திருந்தி சிறப்பானவனாக இருக்கணும், போய் சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறத காட்டிலும் நிஜம் மட்டும்தான் பேசணும், சரியான வேலையை மட்டும்தான் செய்யணும். ஏன்னா ஸ்பீக் பாசிட்டிவ், டெல் ஒன்லி த பாசிட்டிவ் திங்ஸ் டு பி ஃபாலோடு, அதை மட்டும் சொல்லி கொடுக்கலாம். அது என்ன ஆகும்னா இது நிஜம் மட்டும்தான் பேசணும், யாரோடையும் நீ கம்பேர் பண்ணிக்க வேண்டாம், நீ உன்னை பொறுத்தன வரைக்கும் நீ சிறப்பான பையன், யூ ஷோ யுவர் பர்ஃபார்மன்ஸ் இன் யுவர் அகடமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த அளவில் குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணினா அவங்களோட பர்ஃபார்மன்ஸை சிறப்பாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸை சிறப்பாக இருந்தால் அவனுடைய தன்னம்பிக்கையை சிறப்பாக அது வளர்க்கும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.